அன்பான வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தி yummiest ப்ரோக்ராம் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. A good food தான் குட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல உணவுகள் நம்ம சாப்பிடும் போது அது நமக்கே தெரியாம ஒரு வகையான ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வந்துருங்க. அண்ட் இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எவர் யூத்ஃபுல்லா இருக்கக்கூடிய நம்மளோட செஃப் விஜி மேம் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் குயிக்கா இப்படி செஞ்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹாய். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன மஞ்சக்காட்டு மைனாவா வந்திருக்கீங்களா? ஒரு பாட்டு தான் பாடுறது. அத நான் கேட்கணும். இன்னைக்கு எபிசோட்ல அந்த பாட்டை பாடுறீங்க, ஓகேவா? ஏன் எல்லாம் ஓடுறதுக்கா? இல்ல உங்க பாட்டை கேட்டு எல்லாரும் வர்றதுக்காக. வருவாங்களா இல்லையாங்கிறது ரெண்டு விஷயத்துல இருக்கு. நீங்க பாடுறத வச்சு அப்புறம் நீங்க சமைக்கிறத வச்சு வந்துருவாங்க, பாடுறத வச்சு ஓடிடுவாங்க. அவ்வளவு கான்பிடன்ஸா? கண்டிப்பா பாக்குறேன், அப்பதான் தெரியும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு மேகி பீஸா அண்ட் வெஜ் ஃப்ரைட் சேமியா. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு? இப்போ மேகில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேகி போட்டுக்கலாம். மேகி மசாலா பவுடர், தேங்க்யூ. பாயில் ஆகிட்டும். ஒரு 80% ஆனால் அப்போ தான் ஃபுல் குக் ஆகக்கூடாது. ஓகே, அப்போ தான் அந்த நம்ம நெக்ஸ்ட் பீஸா பேஸ் பண்ணும்போது கிறிஸ்பினஸ் வரும். இது நீங்க விரும்பி சாப்பிடுற ஒரு உணவா? நீங்க உங்க ஃபேமிலியில இருக்காங்க? சின்ன பையன் ட்ரை பண்ணா அவனுக்கு பிடிக்கலன்ட்டான். பெரியவரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆயிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓ, அந்த ஜூஸே இல்லாம தான்? ஆமா 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 ஆமா. ஆக்சுவலி மேகி மசாலாவே ஒரு டேஸ்ட் தெரியுமா? நல்லா சும்மாவே அதை சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அதை பாயில் பண்ணிடலாம். தண்ணி. ஓகே, இது ரொம்பவே ரெண்டுமே ஈஸியான ஒரு டிஷ்ஷஸ்ன்னு நினைக்கிறேன். பாயில் எடுத்துனா ஈஸி. தண்ணி வேணுமா? இல்லை போதும். இதுவும் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம், ஆயில், எண்ணெய் மறந்துடுவீங்க போலியா அடிக்கடி. தமிழ் வந்து என்கிட்ட கத்துக்கணும் நீங்க. கத்துக்கலாமே. ஒரு கிளாஸ் அதுக்கும் வச்சிடலாம். ஓ, இதே தான் அப்படியே மேகியா பண்ண போறோம். ஆமா. இதுக்கு மேல நம்ம அந்த டாப்பிங்ஸ் வெஜ்ஜீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு சாஸ், சீஸ் எல்லாமே போடணும். இந்த வின்டர் சீசனுக்கு முக்கியமா வந்து ஒன்று ஆட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஃபுட்ல இல்ல நம்ம டே டு டே லைஃப்லயே ஆட் பண்றது பட்டர் இல்ல சீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூனாச்சும் எடுத்துக்கணுமா? ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். அவங்க சமைக்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ பட்டர் இல்லைன்னா சீஸ் நம்ம வந்து ஆயில் கொஞ்சம் ரெகுலரா நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்பூனாச்சும் நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ்டாக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கிறோம். நெய் வந்து ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி காலையில் கூட குடிக்கலாம். அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம போன்லலாம் வந்து ஜாயின்ட்ஸ் இருக்குல்ல, அது நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக அமையறதுக்காக ஆயில் இதை மாதிரி குவான்டிட்டிஸ் எடுத்துக்கணும். அண்ட் தென் பாயில் எடுத்து நம்ம அதை போட்டுக்கலாம். சேமியா. எஸ். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேகி பீஸா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்டேஜ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் போட்டு நம்ம வேக வச்சிருந்த அந்த மேகியை வந்து அழகாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு சேமியாவை வந்து பாயில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.
இதுல நம்ம இந்த வேக வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா விஷயங்களையும் சேமியால ஆட் பண்ணலாம். ஆமா. நெக்ஸ்ட் வெஜ் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை லாஸ்ட் ஆட் பண்ணணும். இது மூடி வைக்கணும். இப்போ வேண்டாம். குக்கிங் வந்து உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டட்? நீங்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குக்கிங்ல. நெக்ஸ்ட் செஃப் நீங்க தான் போலயே. இல்ல இங்க ஆல்ரெடி ஒரு செஃப், ஆனா நல்ல ஒரு பாப்புலரான ஒரு செஃப் நெக்ஸ்ட் ஆயிடலாம். சேமியாவும் வெந்து இது எந்த அளவுக்கு வேகணும்? இது வந்துட்டு அதாவது ரொம்ப குழஞ்சி வேகாம அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல எடுத்துடணும். அப்போ ஒரு 90%. ஆமா, எடுத்துடலாம் இதை. ஓகே, சேமியா வெந்து விட்டது. கரெக்டா? எஸ். சேமியா வச்சு எத்தனையோ டிஷ்ஷஸ் இருக்கு, பாத்திருக்கீங்களா? சேமியா பாயாசம்பாங்க, சேமியா வச்சு தயிர் சேமியான்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ வகையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான வகையை தான் இன்னைக்கு விஜய் மேம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, சோ இது கொஞ்சம் ஆறணும். ஆமா, ஆறணும். மாதிரி ஆவியா பறக்குதுங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுடலாம் மேல. என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் இது கோச்சிடுங்களேன். ஹெல்ப் கேட்க சொன்னா வேலையவே நம்ம கிட்ட கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இதனாலதாங்க எங்க வீட்டுல கூட நான் எந்த ஹெல்ப் எங்க அம்மாட்ட போய் கேட்கறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்பி ஆயிடுச்சு போல. எப்படின்னு நைஸ். ஈஸியா வெந்துரும்ல, ஆல்ரெடி வேக வச்சது தானே. வெரி ஈஸி. கடாய் ஆயில் ப்ளீஸ். நான் இன்னைக்கு ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். என்னது? நீங்க கேட்கவே இல்லை பாத்தீங்களா? யூஸ்வலா என்கிட்ட இருந்து பியூட்டி டிப்ஸ் கேட்பீங்கல்ல, மறந்துட்டீங்களா? உங்க அழகின் ரகசியம் அப்படி கேட்கட்டுமா? அப்படியே பேசிட்டே சொல்றேன், என்னன்னு கேளுங்க. வெஜிடபிள்ஸ், ஆனியன், வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேரட். என்ன வெஜ்ஜீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாமா? இல்ல, ஃப்ரைட் ரைஸ்க்குன்னு ஒரு வெஜ்ஜீஸ் இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ண முடியும். நீங்க எல்லாமே போடக்கூடாது. அதுக்கு நான் அவரைக்காய் எல்லாம் போட்டு இல்ல அந்த அளவுக்கு நான் ஒன்னும் ரொம்ப ஃபுல் கிடையாது. எனக்கும் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட சமையல் ஞாபகம் இருக்கு. கேபேஜ் பரவாயில்லையே, இது சரியாதான் இருக்கீங்க. எப்பவுமே தான். ஓ, என்னோட சேர்ந்ததுனால கொஞ்சம் இன்னும் அதிகமா. ஐயோ, அதெல்லாம் சொல்லிடாதீங்க வெளியே. இந்த கேப்ல நீங்க கேட்கணும், அழகின் ரகசியம் என்ன? அழகின் ரகசியம் என்ன? நம்ம வீட்டுல வேஸ்லின் இருக்கும் தெரியுமா? வேஸ்லின் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஹேர் வந்து இப்படி பிசுரா நிக்கிறதுக்காக அதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா, முக்கியமா இந்த வின்டர் சீசன்ல வெடிப்பு வரும் தெரியுமா? நம்ம ஃபேஸஸ்ல, ஸ்கின்ல எல்லா பக்கமும் வரும். அது வந்து வராம தடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன அளவுல வந்து வேஸ்லின் எடுத்துக்கோங்க. அது கூட ஆலோவேரா ஜெல், நம்ம கடையில வாங்குற ஆலோவேரா ஜெல்லா இருந்தாலும் சரி, நேச்சுரலா எடுக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல், கற்றாழை ஜெல்லும் வேஸ்லினும் சேர்த்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்களேன். நைட்டு மட்டும் அப்ளை பண்ணணும். நைட் மட்டும். காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஃபேஸ் அப்படியே கண்ணாடி மாதிரி உண்மையாவே பளபளன்னு இருக்கு. ஏன்னா அதை நானும் ஃபாலோ பண்றேன். அதெல்லாம் யூஸ் பண்ணாமலே எனக்கு இருக்கு. இல்ல அப்படி ஒன்றும் தெரியலையே. மேக்கப் போட்டு மறைச்சிருக்காங்க. அப்படியா? அப்ப அதுதான் உங்களை மறைச்சிச்சா? கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட நைட் ரொட்டீன் ஸ்கின் கேர்ல வந்து இதை நீங்க இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1 வீக்லயே நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே நாள்லயே டிஃபரன்ஸ் வந்து நிறையவே தெரியும். ப்ளீஸ் டூ ஃபாலோ. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல நீங்க அடுத்த டைம் வந்து மேக்கப் போட்டாலும் அந்த பளபளப்பு இருக்கணும்னா கூட யூ கேன் ட்ரை திஸ். அப்படியா? ஆமா. இது ரெடி ஆயிடுச்சா? ரொம்ப நேரமா மேகி வேற தவாலியே இருக்குது. இது மேல நம்ம இப்போ நம்ம டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன், அதனால ஸ்டிக்கிங்கா ஒட்டிடுமா? ஒட்டாது. இதுல ஒட்டும். ஓகே. இதுல அந்த
சீஸ் போடுறதுனால இதில் ஸ்டிக்கி ஆகிடும். ஓகே டன். இப்போ நம்ம போட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒன் சைடு பாயில் ஆகிடுது, குக் ஆகிடுது. இப்போ அதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கிறதுனால அந்த சைடும் கரெக்டாக லெவலுக்கு வந்துடும். பீஸா சாஸ் கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதை மேலே அப்படியே அப்ளை பண்ணிடணும். கலர்ஃபுல்லாக இருக்கே, பட் yellow with that pizza sauce. அண்ட் தென் இப்போது க்ரீன் கேப்சிகம், பன்னீர் எல்லாமே இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ரோட்டீன் கான்டென்ட்டும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுதுல்ல பன்னீர்லாம் ஆட் பண்ணுறதுனால. மேகி பிடிக்கிறவங்க இப்படியும் ட்ரை பண்ணி சாப்பிடலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, சீஸ். என்ன சீஸ் யூஸ் பண்ணுறோம்? மொசரல்லா சீஸ். ஓகே, ஸோ இது நல்லா மெல்ட் ஆகிறதுனால நம்ம போடக்கூடிய அந்த வெஜ்ஜீஸ்லாம் அப்படியே நல்லா ஒட்டிக்கிறோம். ஆமாம். இது இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ், பன்னீர், பார்க்க ஆனால் உண்மையாகவே பீஸா மாதிரி தான் தெரியுதே. பீஸா தான், மேகி பீஸா, அவ்வளோதான். ஆனியன். ஓ, ஆனியன் வந்து இந்த மாதிரி ஆமாம், இந்த ஷேப்ல மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணணும். வெங்காயம் அழகா ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அந்த பக்கம் சேமியாக்காகவும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆகி உங்களை அழைக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம சால்ட் விட்டுடலாம். ஓகே, சைட் பை சைடு எப்படி பண்றாங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரி சோயா சாஸ். டெடிகேட்டடான ஒரு செஃப். ஸ்பூன் ப்ளீஸ். எந்த புகழ்ச்சியும் எடுத்துக்க மாட்டாங்க போல. எதுக்கு புகழ்ந்துண்டு? தேவையில்லையா? சரி, ஓகே, நீ பாருங்க. ஓகே, இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். ஹெல்தி டிஷ் வர கேரட் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் உங்க பையன் விரும்பி சாப்பிடுவாப்லையா? என் பையனா எதுவும் சாப்பிட மாட்டார். அவர் வந்து பன்னீர் மட்டும்தான் சாப்பிடுவார். நம்ம பெப்பர் இன்னும் ஆட் பண்ணலை. ஓகே, கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீசனுக்கும் அது ரொம்ப தேவையான ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஸ்பைசியான ஒரு விஷயமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பீஸா அப்படின்னாலே அந்த ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றவங்களுக்கு வந்து நல்லா அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே என்ஹான்ஸ்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேப்சிகம் போட்டுடலாம். இன்னும் டாப்பிங்ஸ் பண்ணலாம். இன்னும் இருக்கு, டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் இருக்கே, இதுலயும் இருக்கிறது அதுலயும் இருக்கு. ஓகே, கேப்சிகம் and then seasoning, chili flakes. வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க போங்க நீங்க. நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் இன்னும் நிறைய எதிர்பார்க்க போறீங்க. ஆரிகானோ, இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். ஓகே, அப்படியே குக் ஆகட்டும். இது ஒரு 5 minutes இருந்தா போதுமா? ஓகே, அந்த பக்கம் சேமியா. எஸ், இப்போ பெப்பர் ஆட் பண்ணணும். பெப்பர் சாப்பிட்ற ஆர்வத்தில் எப்படி கேட்குறேன் பாருங்க.
தட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. யா, ஓகே, டன். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வேற. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு டிஷ். இப்போ இவரை பார்த்துடலாமா? மேகி பீஸா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓபன் சர்வ் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் டன். சூப்பரா இருக்கு. அந்த சீஸ்லாம் கரெக்ட்டா மெல்ட் மெல்ட் ஆயிருக்கு. இவங்களெல்லாம் கரெக்டா பிளேஸ் பண்ணி உட்கார வச்ச மாதிரி இருக்கு. இப்போ பிளேட் பண்ணி கொடுத்துடலாமா? செம்மையா பார்க்கிறதுக்கு இவ்வளோ பிரிட்டியா அந்த பிளேட்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்குது. கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணியாச்சு. இப்போவாச்சும் நான் சாப்பிடலாமா? மேகி பீஸா ரெடி. சாப்பிடலாமே? மேகி பீஸா. நல்ல முறுமுறுன்னு அந்த நம்ம கரெக்டாக அந்த தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அது நான் பைட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியுது அந்த க்ரன்ச்சினஸ் சவுண்ட் கேட்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்தாலே தெரியுது நல்லா அதில் மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுடைய வெஜ் ஃப்ரைட் சேமியா. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெஜ் ஃப்ரைட் சேமியா. ஓகே, ரெண்டுமே சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த மேகி பீஸா என்னோட ஃபேவரேட்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் சேமியாவுமே வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நிறைய வெஜ்ஜீஸ் அண்ட் பெப்பர்லாம் ஆட் பண்ணது வந்து இட்ஸ் வெரி பக்கா அப்படின்னே சொல்லலாம். இந்த இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளாக குயிக்காக நாங்கள் சமைக்கிற மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் எங்களுக்காக கொண்டு வரணும். ஓகே, டன். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம விஜய் மேம் வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஈஸி குவிக் டிஷ்ஷஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. டெஃபினட்டாக உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's tata bye bye from Brinda and Chef Vijay ma'am signing off. நீங்கள் பார்த்துட்டு இருந்தது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.